தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இலுப்பக்குடியில் தேர் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 16 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகளும் கேடயமும் வழங்கப்பட்டது. பெரிய மாட்டில் 7 ஜோடி மாடுகளும், சிறிய மாட்டில் 9 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. கோடை விழாவின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகையில் புகைப்பட கண்காட்சி தொடங்கியது. இந்த கண்காட்சியினை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நேற்று 12வது காய்கறி கண்காட்சி கோத்தகிரியில் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் புகைப்பட கண்காட்சி தொடங்கியது. நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, நீலகிரி மாவட்ட மக்களின் நாகரிகம், பண்பாட்டை எடுத்துச் சொல்லும் வகையில் கண்காட்சி அமைந்துள்ளது என்றார். மதுரை சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கிய 7 சிறுவர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்பேட்டை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் நொறுக்கப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சமூக விரோத செயலில் ஈடுபட்ட 7 இளம் சிறார்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத அனுமதிக்காததால் தேர்வர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உள்ள சாலை ஆய்வாளர் பதவிக்கான எழுத்துத் தேர்வு காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பிற்பகல் 2 மணிக்கு தேர்வுக்கு 1:30 மணிக்கு கல்லூரி நுழைவாயில் மூடப்பட்டதால் ஆத்திரமடைந்த தேர்வர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து தேர்வு எழுதினர். தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் மையம் மூலம் நடத்தப்படும் தேர்வுக்கு உரிய நேரம் வரை தேர்வர்களை கல்லூரி நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் என கூறி கல்லூரி வாயிற்கதவை உடைத்திருந்து தேர்வு எழுதினர். ஜல்சக்தி திட்டத்தின் மூலம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அனைத்து வீடுகளுக்கும் தனித்தனியாக குடிநீர் வழங்கும் திட்டத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். 10,77,00,000 ரூபாய் மதிப்பில் நடந்த இந்த பணிகள் அண்மையில் முடிக்கப்பட்டது. குடிநீர் திட்டத்தால் 16,000 பேர் பயனடைவார்கள் என்றும் விரைவில் மலை கிராமங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் நேரு தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே நண்பனின் நினைவு நாளை ஒட்டி ஏராளமான இளைஞர்கள் ரத்த தானம் வழங்கினர். வீடூரை சேர்ந்த கேசவன் கடந்த ஆண்டு தலையில் அடிபட்டு உயிரிழந்தார். இவரது நினைவு நாளை முன்னிட்டு ஒன்று கூடி அஞ்சலி செலுத்திய 30க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர். மேலும் மனைவிக்கு உதவித்தொகையாக 50,000 ரூபாய் வழங்கினர். தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்ப பெண்கள் குறித்து சமூக வலைதளத்தில் தவறாக பேசி வரும் அதிமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக ஐடி விங் பிரிவினர் கடலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த சேவை ராஜேந்திரன் என்பவர் தவறுதலாக சித்தரித்து காணொலி காட்சி உருவாக்கி அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்ப பெண்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் விதமாக செயல்படும் அதிமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரத்தில் கோயில் மற்றும் தர்காவுக்கு அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி காமராஜர் மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சித்திரகுப்தர் கோயிலுக்கு அருகே உள்ள கடை, வடக்கு ராஜவீதியில் மசூதிக்கு அருகே உள்ள கடையை இடமாற்றம் செய்ய அமைச்சர் தாமு அன்பரசன் உத்தரவிட்டார். 3 மாதங்களாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் அமைச்சூரில் சிலம்ப வீரர்களுக்கு கச்சை கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, ஊதா நிற கச்சைக்காக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கச்சை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஏரியில் தந்தையுடன் மீன்பிடிக்க சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்.
ராமாபுரம் இருளர் காலனியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற 14 வயது சிறுவன் தனது தந்தை அர்ஜுனனுடன் அதே கிராமத்தில் உள்ள ஏரியில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். கரையில் அமர்ந்திருந்த போது திடீரென மயக்கம் ஏற்பட்டு ஏரியில் தவறி விழுந்த சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மேலப்பட்டியில் சொக்கன்கருப்பூர் மலையாண்டி சாமி சித்திரை அன்னதான விழாவை ஒட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் கொட்டாம்பட்டி, மேலூர், நத்தம், செல்லியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து சுமார் 100 காளைகள் கலந்து கொண்டன. சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் விரட்டி பிடித்தனர். போட்டியை காண பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் மேலப்பட்டி கிராமத்தில் குவிந்தனர். அவிழ்த்து விடப்பட்ட காளைகளின் திமிலை பிடித்து அடக்க முயன்ற காளையர்களை காளைகள் தூக்கி வீசியது.